ஓம் சாந்தி. இன்றைய முரளி 8 பிப்ரவரி 2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் இறைவனுக்கு உதவி செய்யும் உண்மையான மீட்பு படையாக இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவருக்கும் அமைதியின் தீர்வை கொடுக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகள், உங்களிடம் யாராவது அமைதியின் தீர்வை கேட்டால் நீங்கள் அவர்களுக்கு எதை புரிய வைக்க வேண்டும்? பதில்: இங்கேயே உங்களுக்கு அமைதி வேண்டுமா என்ன என்று தந்தை கேட்கிறார். இது ஒன்றும் சாந்திதாமம் இல்லை. சாந்தியோ சாந்திதாமத்தில்தான் கிடைக்க முடியும். அதை மூலவதனம் என்று சொல்கிறார்கள். ஆத்மா எப்போது உடலில்லாமல் இருக்குமோ அப்போது அமைதியாக இருக்கும். சத்தியுகத்தில் தூய்மை, சுகம், அமைதி எல்லாம் இருக்கும். தந்தையே வந்து இந்த அஸ்தியை கொடுக்கின்றார். நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். தமக்குள் ஆத்மா இருப்பதை அனைத்து மனிதர்களும் அறிந்து இருக்கிறார்கள். ஜீவாத்மா என்று சொல்கிறார்கள். முதலில் நான் ஆத்மா, பிறகு உடல் கிடைக்கிறது. யாரும் தனது ஆத்மாவை பார்க்கவில்லை. ஆத்மா இருக்கிறது என்பதை மட்டும் புரிந்திருக்கிறார்கள். எப்படி ஆத்மாவை அறிந்தும் பார்ப்பதில்லையோ அப்படி பரமபிதா பரமாத்மாவை ஆத்மா, அதாவது பரமாத்மா என்று சொல்கிறார்கள். எனினும் அவரை பார்க்கவில்லை. தன்னையோ தந்தையையோ பார்க்கவில்லை. ஆத்மா ஒரு உடலை விட்டு அடுத்ததை பெறுகிறது என்று சொல்கிறார்கள். எனினும் சரியானபடி அறியவில்லை. 84 லட்சம் உயிரினங்கள் என்று சொல்கிறார்கள். உண்மையில் 84 பிறவிகளே இருக்கின்றன. எனினும் எந்த ஆத்மா எத்தனை பிறவிகள் எடுக்கிறது என்பது அறியாமல் இருக்கிறார்கள். ஆத்மா தன்னை அழைக்கிறது, எனினும் பார்க்கவும் இல்லை, சரியானபடி அறியவும் இல்லை. முதலில் ஆத்மாவை குறித்து சரியாக அறிய வேண்டும். அப்போதே தந்தையையும் அறிய முடியும். தன்னையே அறியாத போது யார் புரிய வைப்பது? இதைதான் செல்ஃப் ரியலைசேஷன், அதாவது தன்னை அறிதல் செய்வது என்று சொல்லப்படுகிறது. இதை தந்தையை தவிர வேறு யாரும் செய்ய வைக்க முடியாது. ஆத்மா என்றால் என்ன? எப்படி இருக்கிறது? எங்கிருந்து வருகிறது? எப்படி பிறவி எடுக்கிறது? எப்படி இவ்வளவு சிறிய ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் நிறைந்திருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. தன்னை அறியாத போது தந்தையையும் அறியவில்லை. இந்த லட்சுமி நாராயணரும் மனித பதவிதானே. இவர்கள் இந்த பதவியை எப்படி பெற்றார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. மனிதர்களே அறிய வேண்டும். இவர்கள் வைகுண்டத்தின் அதிபர்களாக இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் இந்த அதிகாரத்தை எப்படி பெற்றார்கள்? பிறகு எங்கே சென்றார்கள்? எதுவும் தெரியாது. இப்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும். முன்னால் எதுவும் தெரியாமல் இருந்தது. வழக்கறிஞர் என்றால் என்ன என்பதை சிறு குழந்தைகள் முதலில் அறிவார்களா என்ன? படித்து படித்து வழக்கறிஞர் ஆகிறார்கள். அப்படி இந்த லட்சுமி நாராயணரும் படித்து ஆனார்கள். சட்டம், மருத்துவம் போன்ற அனைத்திற்கும் புத்தகங்கள் இருக்கின்றன. இதற்கு புத்தகமாக இருப்பது கீதை. அதையும் சொன்னது யார்? ராஜயோகத்தை கற்பித்தது யார் என்பது யாருக்கு தெரியாது. அதில் பெயரை மாற்றி விட்டார்கள். சிவஜெயந்தியும் கொண்டாடுகிறார்கள். அவரே வந்து உங்களை கிருஷ்ணபுரிக்கு அதிபர் ஆக்குகிறார். கிருஷ்ணர் சொர்க்கத்தின் அதிபராக இருந்தார் தானே. எனினும் சொர்க்கத்தையும் அறியவில்லை. இல்லையென்றால் ஸ்ரீ கிருஷ்ணர் தாப்பர் யுகத்தில் கீதை சொன்னதாக ஏன் சொல்கிறார்கள்? ஸ்ரீ கிருஷ்ணரை தாப்பர் யுகத்திற்கும், லட்சுமி நாராயணரை சத்தியுகத்திற்கும், ராமரை திரேதா யுகத்திற்கும் கொண்டு சென்று விட்டார்கள். லட்சுமி நாராயணரின் ராஜ்யத்தில் உபத்திரங்கள் எதையும் காட்டுவது இல்லை. ஸ்ரீ கிருஷ்ண ராஜ்யத்தில் கம்சனையும், ராமராஜ்யத்தில் ராவணன் போன்றோரையும் காட்டுகிறார்கள். ராதா கிருஷ்ணரே பிறகு லட்சுமி நாராயணர் ஆகிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. முற்றிலும் அஞ்ஞான இருளில் இருக்கிறார்கள். அறியாமையை இருள் என்று சொல்கிறார்கள். ஞானத்தை வெளிச்சம் என்று சொல்கிறார்கள். இப்போது வெளிச்சத்தை கொடுப்பது யார்? அவர்தான் தந்தை. ஞானத்தை பகல் என்றும் பக்தியை இரவு என்றும் சொல்கிறார்கள். இந்த பக்தி மார்க்கமும் ஜென்ம ஜென்மங்களாக தொடர்ந்து வருவதை இப்போது நீங்கள் புரிந்து இருக்கிறீர்கள். ஏணியில் இறங்கி வருகிறார்கள். கலைகள் குறைந்து கொண்டே வருகின்றன. புதிய கட்டிடம் கட்டப்படுகிறது. பிறகு நாளுக்கு நாள் ஆயுள் குறைந்து கொண்டே போகிறது.
முக்கால் பங்கு பழையது, ஆனால் அதை பழையது என்றே சொல்வார்கள். இவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார். இவரே அனைவருக்கும் சத்கதி கொடுக்கின்றார், அனைவருக்கும் கல்வியும் கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை முதலில் குழந்தைகளுக்கு இருக்க வேண்டும். அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்கிறார். உங்களிடம் குறிக்கோள் இருக்கிறது. நீங்கள் இந்த படிப்பை படித்துவிட்டு சென்று உங்கள் சிம்மாசனத்தில் அமர்வீர்கள். மற்ற அனைவரையும் முக்தி தாமத்திற்கு அழைத்து செல்வேன். சக்கரத்தை குறித்து நீங்கள் புரிய வைக்கும் பொழுது அங்கே சத்தியுகத்தில் இவ்வளவு அநேக தர்மங்கள் இருப்பதில்லை என்பதை காட்டுகிறீர்கள். அந்த நேரம் அந்த ஆத்மாக்கள் நிராகார உலகில் இருப்பார்கள். இந்த ஆகாயம் வெட்டவெளி என்பது உங்களுக்கு தெரியும். காற்றை காற்று என்றும் ஆகாயத்தை ஆகாயம் என்றும் சொல்வார்கள். அதற்காக எல்லாம் பரமாத்மா என்று சொல்ல முடியாது. காற்றிலும் பகவான் இருக்கிறார், ஆகாயத்திலும் பகவான் இருக்கிறார் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். இப்போது தந்தை அமர்ந்து எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். தந்தையிடம் பிறவி எடுத்திருக்கிறீர்கள், பிறகு கற்பிப்பது யார்? தந்தையே ஆன்மீக டீச்சராகி கற்பிக்கிறார். நல்லது. படித்து முடித்துவிட்டால் பிறகு உடனே அழைத்து செல்வார். பிறகு பாகத்தை நடிக்க நீங்கள் வருவீர்கள். சத்தியுகத்தில் முதலில் நீங்களே வந்து இருந்தீர்கள். இப்போது அனைத்து பிறவிகளின் கடைசிக்கு சேர்ந்து விட்டீர்கள். பிறகு முதலில் வருவீர்கள். இப்போது ஓடுங்கள் என்று தந்தை சொல்கிறார். நல்லபடியாக தந்தையை நினைவு செய்யுங்கள், மற்றவருக்கும் கற்பியுங்கள். இல்லை என்றால் இவர்கள் எல்லோருக்கும் யார் பாடம் கற்பிப்பது? தந்தைக்கு அவசியம் உதவி செய்வீர்கள் தானே. கடவுளின் உதவியாளர் என்ற பெயரும் இருக்கிறது தானே. ஆங்கிலத்தில் சால்வேஷன் ஆர்மி என்று சொல்கிறார்கள். எந்த சால்வேஷன் தேவை? அமைதியின் சால்வேஷன் வேண்டும் என்று எல்லோரும் கேட்கின்றார்கள். மற்றபடி அவர்கள் ஒன்றும் சாந்தியின் சால்வேஷன் கொடுப்பது இல்லை. யார் சாந்தியின் சால்வேஷன் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களிடம் இப்போது இங்கேயே உங்களுக்கு அமைதி வேண்டுமா என்ன? இது ஒன்றும் சாந்தி தாமம் கிடையாது. சாந்தி தாமத்தில்தான் சாந்தி இருக்க முடியும். அதை மூலவதனம் என்று சொல்கிறார்கள். ஆத்மாவிற்கு உடல் இல்லாத போது அமைதியாக இருக்கும் என்று தந்தை சொல்வதை சொல்லுங்கள். தந்தைதான் வந்து இந்த ஆஸ்தியை கொடுக்கின்றார். உங்களிடமும் புரிய வைப்பதற்கு நல்ல உத்தி இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் கண்காட்சியில் நின்று கொண்டு அனைவரும் சொல்வதையும் கேட்டால் பலரது தவறுகளை சுட்டிக்காட்ட முடியும். ஏனென்றால் புரிய வைப்பவர்கள் நம்பர்வாராக இருக்கிறார்கள். எல்லோரும் ஒரே மாதிரியாக இருந்தால் இன்னார் வந்து சொற்பொழிவு செய்ய வேண்டும் என்று பிராமணிகள் ஏன் எழுதுகிறார்கள்? அரே, நீங்களும் பிராமணர் தானே என்று கேட்டால் பாபா இவர் என்னை விட திறமசாலியாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். திறமையால் தான் மனிதர்கள் பதவி பெறுவார்கள். நம்பர்வார் இருக்கிறார்கள் தானே. எப்போது பரீட்சையின் முடிவு வெளிவருமோ அப்போது உங்களுக்கு தானாகவே காட்சி கிடைக்கும். பிறகுதான் ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்பதை புரிந்து கொள்வீர்கள். எந்த கெட்ட செயலையும் செய்யாதீர்கள் என்று தந்தை சொல்கிறார். தேகதாரி மீது பற்று வைக்காதீர்கள். இதுவோ 5 தத்துவங்களால் செய்யப்பட்ட உடல். 5 தத்துவங்களை ஒருபோதும் பூஜை செய்யவோ நினைவு செய்யவோ கூடாது. இந்த கண்களால் நன்றாக பாருங்கள், ஆனால் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவிற்கு இப்போது ஞானம் கிடைத்திருக்கிறது. இப்போது நாம் வீட்டிற்கு போக வேண்டும். பிறகு வைகுண்டத்திற்கு வருவோம். ஆத்மாவை உணர முடியும், பார்க்க முடியாது. அதேபோல் இதையும் புரிந்து கொள்ள முடியும். ஆம், திவ்ய திருஷ்டியால் நமது வீட்டையும் சொர்க்கத்தையும் பார்க்க முடியும். குழந்தைகளே, மன்மனா பவ மத்யாஜி பவ, அதாவது தந்தையையும் விஷ்ணுபுரியையும் நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். இதுவே உங்கள் குறிக்கோள். இப்போது நாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டும், மற்ற எல்லோரும் முக்திக்கு போக வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். எல்லோரும் சத்தியுகத்திற்கு வர முடியாது. உங்களுடையது தேவ தர்மம், இது மனித தர்மம். மூலவதனத்தில் மனிதர்கள் இருப்பதில்லை. இங்கே இருப்பது மனித உலகம். மனிதர்களே தமோ பிரதானமாகவும் பிறகு சதோ பிரதானமாகவும் ஆகிறார்கள். நீங்கள் முதலில் சூத்திர வர்ணத்தில் இருந்தீர்கள், இப்பொழுது பிராமண வர்ணத்தில் இருக்கிறீர்கள். இந்த வர்ணங்கள் பாரதவாசிகளுக்கு மட்டுமே இருக்கின்றன. மற்ற எந்த தர்மத்தை சேர்ந்தவர்களையும் பிராமண வம்சி சூரிய வம்சி என்று சொல்ல மாட்டார்கள். இந்த நேரம் எல்லோரும் சூத்திர வர்ணத்தை சேர்ந்தவர்கள். உளுத்த நிலையை அடைந்திருக்கிறார்கள். நீங்கள் பழையவராகிவிட்டதால் மரம் முழுவதும் உளுத்து போய் தமோ பிரதானமாகி விட்டது. பிறகு முழு மரமும் சதோ பிரதானமாவது இல்லை. சதோ பிரதான புது மரத்தில் தேவி தேவர் தர்மத்தை சேர்ந்த நீங்கள் மட்டுமே இருப்பீர்கள். பிறகு நீங்கள் சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்திற்கு வருவீர்கள். மறுபிறவி எடுக்கிறீர்கள் தானே.
பிறகு வைசிய சூத்திர வம்சி ஆகிறீர்கள். இவையெல்லாம் புதிய விஷயங்கள். நமக்கு பாடம் கற்பிப்பவர் ஞானக்கடல். அவர் பதித்த பாவனர். அனைவருக்கும் சத்கதி வழங்குபவர். உங்களுக்கு நான் ஞானம் தருகிறேன் என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் தேவி தேவர்கள் ஆகிறீர்கள். பிறகு இந்த ஞானம் இருக்காது. அஞ்ஞானிகளுக்கு ஞானம் கொடுக்கப்படுகிறது. எல்லா மனிதர்களும் அஞ்ஞான இருளில் இருக்கிறார்கள். நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். இவரது 84 பிறவிகளின் கதை உங்களுக்கு தெரியும். குழந்தைகள், உங்களிடம் முழு ஞானமும் இருக்கிறது. பகவான் ஏன் இந்த உலகை படைத்தார்? மோட்சம் கிடைக்காதா என்று மனிதர்கள் கேட்கிறார்கள். அரே, இது முன்னரே நிச்சயிக்கப்பட்டபடி நடக்கும் விளையாட்டு, முதலும் முடிவும் இல்லாத நாடகம். ஆத்மா ஒரு உடலை விட்டுவிட்டு மற்றதை பெறுவது உங்களுக்கு தெரியும். இதில் கவலைப்படுவதற்கு என்ன அவசியம் இருக்கிறது? ஆத்மா சென்று தனது அடுத்த பாகத்தை நடிக்கிறது. பொருள் எப்போதும் திரும்ப கிடைக்குமோ அப்போதே அழ வேண்டும். திரும்ப வரப்போவதில்லை என்றால் அப்போது அழுவதால் என்ன பயன்? இப்போது நீங்கள் எல்லோரும் மோகத்தை வெற்றி பெற வேண்டும். சுடுகாட்டின் மீது என்ன பற்று வைப்பது? இதில் இருப்பது துக்கமே துக்கம். இன்று பையனாக இருக்கிறான், நாளை அப்படி ஆகிறான். அதனால் தந்தையின் தலைப்பாகையை இறக்கவும் நேரம் பிடிப்பதில்லை. மானத்தை வாங்குகிறான். தந்தையோடும் சண்டை போடுகிறான். எனவே இது அனாதைகளின் உலகம் என்று சொல்லப்படுகிறது. அறிவுரை தருவதற்கு பெரியவர்கள் யாரும் இருப்பதில்லை. தந்தை அப்படிப்பட்ட நிலையை பார்க்கும்பொழுது இறைவன் உடையவராக மாற்றத் தருகிறார். தந்தையே அனைவரையும் இறைவனுடையவராக மாற்றுகிறார். இறைவன் எல்லா சண்டைகளையும் அகற்றி விடுகிறார். சத்தியுகத்தில் எந்த சண்டையும் நடப்பது இல்லை. முழு உலகின் சண்டைகளையும் அகற்றி விடுகிறார். பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படுகிறது. இங்கே தாய்மார்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இவர்களை தாசிகளாகவும் நினைக்கிறார்கள். தாலி கட்டும் பொழுது உனது கணவனே உனக்கு ஈஸ்வர், குரு போன்ற எல்லா முகமாக இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். முதலில் மிஸ்டர், பிறகு மிஸ்ஸஸ். இப்போது தந்தை தாய்மார்களை முன்னால் வைக்கிறார். உங்களை யாரும் வெற்றி பெற முடியாது. தந்தை உங்களுக்கு எல்லா சட்டங்களையும் கற்றுத்தருகிறார். மோகத்தை வென்ற ராஜாவின் கதை ஒன்று இருக்கிறது. அவை எல்லாம் கட்டுக்கதைகளாக இருக்கின்றன. சத்தியுகத்தில் அக்கால மரணம் ஏற்படுவதே இல்லை. குறித்த நேரத்தில் ஒரு உடலை விடுத்து மற்றதை பெறுவார்கள். இப்போது இந்த உடலுக்கு வயது ஆகிவிட்டது. புதியதை பெற வேண்டும். இப்போது சென்று குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று காட்சி கிடைக்கும். அப்போது மகிழ்ச்சியோடு உடலை விடுவார்கள். இங்கேயோ ஒருவர் எவ்வளவு வயோதிகராக இருந்தாலும், வியாதியோடு இருந்தாலும், இந்த உடல் போனால் நல்லது என்று உணர்ந்தாலும், இறக்கும்போது நிச்சயம் அழுகிறார்கள். இப்போது நீங்கள் அப்படிப்பட்ட இடத்திற்கு போகிறீர்கள். அங்கே அழுகையின் பெயரே இருக்காது, மகிழ்ச்சியே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று தந்தை சொல்கிறார். அரே, நாம் உலகின் அதிபராகிறோம் என்று உங்களுக்கு எவ்வளவு அளவற்ற எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். பாரதம் முழு உலகிற்கும் அதிபராக இருந்தது. இப்போது துண்டு துண்டாக உடைந்து விட்டது. நீங்களே பூஜைக்கு உரிய தேவர்களாக இருந்தீர்கள். பிறகு பூஜாரிகளாகிறீர்கள். தானே பூஜைக்கு உரியவராகவும் பூஜாரியாகவும் பகவானாவதில்லை. ஒருவேளை அவரும் பூஜாரியாக மாறினால் பிறகு பூஜைக்குரியவராக யார் மாற்றுவார்? நாடகத்தில் தந்தையின் பாகமே வேறாக இருக்கிறது. ஞானக்கடல் ஒருவரை, அந்த ஒருவருக்கே புகழ் இருக்கிறது. அவர் ஞானக்கடலாக இருப்பதால் அவர் எப்போது ஞானம் கொடுப்பார். அதனால் சத்கதி கிடைக்கும். நிச்சயம் இங்கே வர வேண்டும். நமக்கு சொல்லி தருபவர் யார் என்பதை முதலில் புத்தியில் உட்கார வைங்கள். திரிமூர்த்தி, காலசக்கரம் மற்றும் கல்ப மரம் ஆகியவை முக்கிய சித்திரங்களாக இருக்கின்றன. மரத்தை பார்த்தவுடனே நாம் இன்ன தர்மத்தை சேர்ந்தவர்கள் என்பதையும், நாம் சத்தியுகத்திற்கு வர முடியாது என்பதையும் புரிந்து கொள்வார்கள். இந்த சக்கரம் மிக பெரியதாக இருக்க வேண்டும். வாக்கியங்கள் முழுமையாக இருக்க வேண்டும். சிவபாபா பிரம்மா மூலமாக தேவதா தர்மத்தை, அதாவது புது உலகை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார். சங்கரர் மூலமாக பழைய உலகை அழிக்கிறார். பிறகு விஷ்ணு மூலமாக புதிய உலகை பராமரிக்கிறார் என்பது நிரூபிக்கப்பட வேண்டும். பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, இருவருக்கும் தொடர்பு இருக்கிறது. பிரம்மா சரஸ்வதி, பிறகு லட்சுமி நாராயணர் ஆகிறார்கள். உயரும் கலை ஒரு பிறவியில் ஏற்படுகிறது. பிறகு இறங்கும் கலை 84 பிறவிகளில் ஏற்படுகிறது. இப்போது அந்த சாஸ்திரங்கள் சரியா அல்லது நான் சொல்வது சரியா என்று தந்தை கேட்கிறார். உண்மையான சத்திய நாராயணரின் கதையை நான் சொல்கிறேன். சத்திய தந்தை மூலமாக நாம் நரனிலிருந்து நாராயணன் ஆகிறோம் என்ற நம்பிக்கை இப்போது உங்களிடம் இருக்கிறது. மனிதர்களை ஒருபோதும் தந்தை, ஆசிரியர், குரு என்று சொல்ல முடியாது என்பது முதலாவது முக்கிய விஷயம். குருவை எப்போதாவது அப்பா அல்லது டீச்சர் என்று சொல்வார்களா என்ன? இங்கே நீங்கள் சிவபாபாவிடம் பிறவி எடுக்கிறீர்கள். பிறகு சிவபாபா உங்களுக்கு கற்பிக்கிறார். பிறகு கூடவே அழைத்தும் செல்வார்.
ஒருவரை தந்தை, டீச்சர் மற்றும் குரு என்று சொல்லும்படி எந்த மனிதரும் இருக்க முடியாது. இவர் ஒரே ஒரு தந்தை. இவரை சுப்ரீம் தந்தை என்று சொல்கிறார்கள். லௌகீக தந்தை ஒருபோதும் சுப்ரீம் தந்தை என்று சொல்ல மாட்டார்கள். எல்லோரும் அவரையே நினைவு செய்கிறார்கள். அவர் தந்தையாகவும் இருக்கிறார். துக்கத்தில் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். சுகத்தில் யாரும் நினைவு செய்வது இல்லை. அந்த தந்தையே வந்து சொர்க்கத்தின் அதிபராக மாற்றுகிறார். நல்லது. இனிமையிலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளே அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம் 1. 5 தத்துவங்களாலான சரீரங்களை பார்க்கும் போதும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எந்த தேகதாரி மீதும் பற்று வைக்கக்கூடாது. எந்த கெட்ட செயலையும் செய்யக்கூடாது. 2. இந்த முன்னரே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் அனாதி பாகம் இருக்கிறது. ஆத்மா ஒரு உடலை விட்டு மற்றதை பெறுகிறது. அதனால் உடலை விடும் பொழுது கவலைப்படக்கூடாது. மோகத்தை வெற்றி பெற வேண்டும். வரதானம்: சம்பூரண ஆகுதி மூலமாக மாற்றத்தின் விழாவை கொண்டாடும் உறுதியான எண்ணமுடையவர் ஆகுக. பூமியே பிளந்தாலும் தர்மத்தை விடக்கூடாது என்ற பழமொழி இருக்கிறது. அதனால் என்ன சூழ்நிலை வந்தாலும் மாயாவின் மாவீர சொரூபம் முன்னால் வந்தாலும் தாரணையை விடக்கூடாது. எண்ணத்தால் தியாகம் செய்ய வேண்டாத பொருட்களை எண்ணத்திலும் ஏற்கக்கூடாது. சதா உங்கள் உயர்ந்த சுயமரியாதை, உயர்ந்த நினைவு மற்றும் உயர்ந்த வாழ்வின் சக்தி சொரூபத்தால் உயர்ந்த பாகத்தை நடிப்பவராகி உயர்ந்த விளையாட்டை விளையாடிக்கொண்டே இருங்கள். பலவீனங்களின் எல்லா விளையாட்டும் முடிய வேண்டும். எப்போது அப்படிப்பட்ட சம்பூர்ண ஆகுதியின் எண்ணம் உறுதியாக இருக்குமோ அப்போது மாற்றத்தின் விழா நடக்கும். இந்த விழாவின் நாளை இப்போது ஒன்று கூடி உறுதி செய்யுங்கள். ஸ்லோகன்: உண்மையான வைரமாகி உங்கள் வைப்ரேஷனின் பிரகாசத்தை உலகில் பரவ விடுங்கள். அவ்யக்து சைகை: ஏகாந்தவாசி ஆகுங்கள். ஒற்றுமையையும் ஒருமுகத்தையும் கொண்டு வாருங்கள். சாதாரண சேவைகளை செய்வது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஆனால் கெட்டதை சரி செய்வதும் வேற்றுமையில் ஒற்றுமையை கொண்டு வருவது பெரிய விஷயங்களாக இருக்கின்றன. முதலில் ஒரே வழி, ஒரே பலம், ஒரே நம்பிக்கை மற்றும் துணைவர்களிடமும் சேவையிலும் வாயுமண்டலத்திலும் ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று பாப்தாதா சொல்கிறார். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.